இந்த நாமத்தோட சாரமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இவ்வளவுதான். மாயா. மாயா அப்படின்னா கலெக்டிவ் இக்னரன்ஸ். அவித்யா. அவித்யா அப்படின்னா இண்டிவிஜுவல் இக்னரன்ஸ். சரி, மாயாவோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா குணங்கள். குணத்ரயம் அப்படிங்கிற மாயாலேருந்து வந்து இந்த குணத்ரயத்தோட ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த குணத்ரயத்திலேருந்து தான் இந்த பஞ்சதன்மாத்திரை அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ பஞ்சதன்மாத்திரை இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் இக்னரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இந்த இக்னரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமா நம்மள ஷேக் பண்றது. ஒன்னு விக்ஷேப சக்தி, இன்னொன்னு ஆவரண சக்தி. ஆவரண சக்தி ஃபர்ஸ்ட், விக்ஷேப சக்தி செகண்ட். அதுதான் லாஜிக்கலா பார்த்தோம்னா அப்படிதான் வரணும். சரி, இந்த ஆவரண சக்தியோட வேலை என்ன? நம்ம அன்லிமிட்டெட் கான்சியஸா இருந்தும் அந்த அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ நம்மள்டேந்து மறைக்கிறது இந்த ஆவரண சக்தி தான். அதுதான் இக்னரன்ஸ். சரி, அது இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் தமஸ். இப்ப ரஜஸ் அப்படிங்கிறது வந்து விக்ஷேப சக்தி. விக்ஷேப சக்தி என்ன பண்றது அப்படின்னா ப்ரொஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து லிமிட்டட் கான்சியஸ்னஸா நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா ஆவரண சக்தினால we are not able to realize that we are unlimited consciousness. சரி, இந்த விக்ஷேப சக்திங்கிறது என்ன பண்றது அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணு. தட் இஸ் all things that are projected அப்படின்னா all things that are objectified are projections. விக்ஷேபம். ஸோ கான்சியஸ்னஸ் தவிர மற்றதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபைடு ஆப்ஜெக்ட் தான். ஸோ அதை பண்றது விக்ஷேப சக்தி. அந்த விக்ஷேப சக்தியோட டைரக்டா அந்த விக்ஷேப சக்தி எப்படி பரிமளிக்கிறதுன்னா பஞ்சதன்மாத்திர சாயகமா பரிமளிக்கிறது. த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட் அப்படிங்கிறதோட சப்ஸ்டன்ஸ் வந்து விக்ஷேப சக்தி. அம்பாள் பவுன்சஸ், அதாவது வந்து நம்மளை வந்து கட்டுறதுக்கு, அதாவது ஆவரண சக்தி இக்னரன்ஸ் எப்படி கொடுக்குறா அப்படின்னா ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி. இந்த ரெண்டு நம்மளை வந்து இந்த மூணு பாடிஸ்குள்ள திரும்ப திரும்ப இருக்க வைக்கிறது. ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தின்னு லிமிட்டட் கான்சியஸ்னஸ்ல இருக்க வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்த ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும் தான். அப்படிங்கிறது தான் இந்த இடத்தோட தாத்பரியம். பஞ்சதன்மாத்திர சாயகா ஜஸ்ட் இண்டிகேட்ஸ் த objectified world. அதாவது apart from consciousness whatever is there is an object. So objective world அப்படிங்கறதோட இண்டிகேஷன் that is away from the consciousness அப்படின்னு நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படிங்கிற டேர்ம்ல வரும். நிஜாருண பிரபாபூர மஜ்ஜ பிரம்மாண்ட மண்டலாயை நமஹ. நிஜ அருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இந்த நாமா வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் நாமா. அதாவது இந்த சீரீஸ் ஆஃப் நாமா நம்ம ராகஸ்வரூப பாஷாட்யாலேருந்து பார்க்கறப்ப இது வந்து இந்த 4வது துரியா ஸ்டேட்டை ரெஃபர் பண்ணக்கூடிய நாமா. அதாவது நம்ம பார்த்தோம் எப்படி ராகஸ்வரூப பாஷாட்யாலேருந்து பஞ்சதன்மாத்திர சாயகா அப்படிங்கிற நாமத்து வரைக்கும் அம்பாளோட
creation aspect of the three states of bounded consciousness, ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படிங்கிற இந்த மூணு அவஸ்தை. அது எப்படி வருது? மனசுனால, மனசோட எண்ட் ரிசல்ட் பார்த்தோம், மிசரி அண்ட் ஹாப்பினஸ். அதனால எப்படி திரும்ப 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 நம்மள இந்த சம்சார அப்படிங்கிற சுழல்ல மாட்டி சுழல வைக்கிறாங்க. இப்ப நிஜ அருண, நிஜ அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. நிஜன்னா என்னோட அப்படின்னு அர்த்தம் உண்டு, நம்மளோட, அதாவது என்னோட, நிஜ தன்னோட. இன்னொன்னு நிஜ அப்படிங்கிறது நிஜமானது, சத்தியமானது, ட்ரூத் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. அதாவது நிஜ அருண பிரபாபூர, அதாவது தன்னோட ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், ட்ரூ கான்சியஸ்னஸ்னால பிரம்மாண்ட மண்டலா, பிரம்மாண்டம்ங்கிற 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் பவுண்டட் கான்சியஸ்னஸ், தன்னோட அன்லிமிட்டெட் கான்சியஸ்னால 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் பவுண்டட் கான்சியஸ்னஸ் பிரகாசம் பண்றவள் அப்படிங்கிறது தான் இந்த நாமாவோட தாத்பர்யம். மூலாதாரத்துல குண்டலினி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த அம்பாள் 6 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் கிராஸ் பண்ணி மெச்சூர் ஆகி 7th ஸ்டேட் ஆஃப் அல்டிமேட் அவேர்னஸ் அடையறத இந்த நாம குறிக்கிறது. இங்க குரு தத்துவத்தை நம்ம இன்னும் டீப்பா பார்ப்போம். அதாவது குரு தத்துவத்துல நம்ம ஃபர்ஸ்ட், அதாவது குரு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்றப்ப நம்ம சுரூப நிரூபண ஹேத்து அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொன்னோம். அதாவது அவர் என்ன பண்றார் அப்படின்னா, நம்மளோட ஒரிஜினல் சுரூபம் எது? அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ். அந்த சுரூப நிரூபண ஹேத்துவா இருக்கக்கூடிய குரு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டேன்னா, ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் வித் லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் ஆஃப் பாடி அண்ட் அதர் திங்ஸை ரிமூவ் பண்ணி நம்மள அன்லிமிட்டடா கான்சியஸ்னஸா மாத்திர கேட்டலிஸ்ட் குரு. அதுதான் சுரூப நிரூபண ஹேத்து. தன்னை அறிஞ்சிக்கக்கூடிய, ரியலா தன்னை அறிஞ்சிக்கக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறது தான் சுரூப நிரூபண ஹேத்து அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இங்க இதே மீனிங் தான் துவம் அப்படிங்கிறது. அதாவது தத்துவமசி இல்ல மகா வாக்கியத்தை துவம் அப்படிங்கிறது, நாம் அப்படிங்கறதோட அர்த்தமும் இதுதான். எது அப்படிங்கறத பார்த்தோம். அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் தான் நீ அப்படிங்கறதையும் பார்த்தோம். அதேதான் பிரம்ம தத்துவம் அப்படிங்கறதும். பிரம்ம தத்துவம்னா பிரம்ம முடிச்சு, அதாவது பிரம்ம கிரந்தி. பிரம்ம கிரந்திங்கிறதும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இப்போ இது ஒரு நியூ கான்செப்டா நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். பிரம்ம கிரந்தி அப்படிங்கறதும் இதுதான் குறிக்கிறது. அந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கறதும் இதான் குறிக்கிறது. ஆச்சாரியால் பிரம்ம சத்தியம் அப்படிங்கறதும் இததான் குறிக்கிறது. பிரம்ம முடிச்சு அப்படிங்கறதும் இததான் குறிக்கிறது. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நா அபரஹ அப்படிங்கிற ஆச்சாரியோட வாக்கியத்துல பிரம்ம சத்தியம் அப்படிங்கறத பதம் நம்மளோட கான்சியஸ்னஸும், அதாவது அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸும் லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் தான். அதாவது அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் தான் லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் தான் பரிமளிக்கிறது. அதுதான் நம்மளோட தத்துவம் அப்படிங்கிறது தான் இங்க தாத்பர்யம். நெக்ஸ்ட் குரு தத்துவத்துல ரெண்டாவது பார்ட் ஸ்வச்ச பிரகாஷ விமர்ஷ ஹேது. அது பரமகுருவோட காரியம். அது என்ன பண்றார் அப்படின்னு கேட்டேன்னா, removes the differentiation
ஆஃப் வேர்ல்ட் அண்ட் செல்ஃப். அதாவது வந்து இந்த நம்மளோட செல்ஃப், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கான்சியஸ்னஸ், நம்ம தான் வந்து டோட்டல் கான்சியஸ்னஸா இருக்கோம், லிமிட்டட்லேருந்து அன்லிமிட்டட்க்கு வந்துட்டோம் அதுக்கான குரு ஹெல்ப் பண்றார் நமக்கு அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்துல சொச்ச பிரகாஷ விமர்ச ஹேத்துங்கிறது வந்து how is our interaction with the world. The world attains its state because of our identification with it. When we cognize, the world becomes. நம்மளோட ஸ்லீப்ல world is dead. ஸ்வச்ச பிரகாஷ விமர்ச ஹேது அப்படிங்கிறது இந்த பதம் தான். அதாவது வந்து world is nothing but an extension, projection of consciousness and a reflection of consciousness. அதாவது வேர்ல்டுங்கிறது தனிப்பட்டது கிடையாது, இட் இஸ் ஃபுல்லி இன் த கான்சியஸ்னஸ். இதுதான் வந்து ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்திக்கு அடியில ஒரு அண்டர் கரண்டா போகக்கூடிய நம்ம கான்சியஸ்னஸ் தான் ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்தி அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் அவஸ்தையா பரிமளிக்கிறது. அந்த ஜாகிரத் ஸ்வப்னம் சுஷுப்திங்கிறது தான் வேர்ல்டு கான்சியஸ்னஸ், வேர்ல்டா பரிணமிக்கிறது அப்படிங்கிறது இதோட தாற்பயம். இததான் வந்து விஷ்ணு கிரந்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரம்ம சத்தியம் அப்படிங்க சொன்ன ஆச்சாரியால் இந்த இடத்துலதான் இததான் ஜெகன் மித்யா, அதாவது ஜகத்துங்கிறது மித்தியை. மித்தியைனா நம்ம வந்து அது வந்து ரொம்ப பதம் எல்லாம் ரொம்ப எக்ஸ்டென்சிவ். இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஜகத்துங்கிறது செப்பரேட் கிடையாது, இட் இஸ் அ ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப் ஆஸ் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டா போறோம். இதுதான் வித்யா தத்துவம். ஆத்ம தத்துவம் வந்து முதல்து, இது வித்யா தத்துவம். மூணாவது குரு தத்துவம் ஸ்வ ஆத்மாராம பஞ்சர விலீன தேஜஸ். அதாவது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் தான் அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். செகண்ட் பார்ட்ல வந்து அந்த அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் தான் லிமிட்டெட் கான்சியஸ்னஸா வந்து இருக்கிறப்ப ப்ரொஜெக்டிங் த வேர்ல்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஸ்வாத்மாராம விலீன தேஜஸ் அப்படிங்கிற பரமேஷ்டி குரு என்ன பண்றார் அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த வேர்ல்ட் அதை வந்து திரும்ப வந்து எப்படி ஒரு சிலந்தி வந்து தன் வாய்க்குள்ளேயே திரும்ப எல்லாத்தையும் வாங்கிக்கிறதோ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸை, அதே மாதிரி இந்த பரமேஷ்டி குரு வந்து அந்த அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸை வந்து நம்ம திரும்ப நம்மளை வந்து ஐடென்டிஃபை பண்ண வச்சு, அதாவது அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸாக நம்ம இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் வந்து தன்னால டிரான்செண்ட் ஆகி அது வந்து பாஸ் ஆகி அதுக்குள்ள அண்டர் கரண்டா ஓடுற அந்த 3 கான்சியஸ்னஸ்க்கு பேஸா அண்டர் கரண்டா ஓடுற அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் நமக்கு வந்து காட்டுறவர் அப்படிங்கிறது தான் பரமேஷ்டி குரு தத்துவம். இததான் வந்து சிவ தத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையே தான் வந்து ஜீவோ பிரம்மைவ ந அபரஹ, அந்த ஜீவனா பரிமளிச்சத வந்து திரும்ப பிரம்மமா நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. அதாவது லிமிட்டெட் unlimited to limited, limited projection and limited again becomes unlimited. Okay, இது வந்து இதெல்லாம் வந்து it's a cycle, it happens because of ignorance. Okay, it is unlimited always. அதாவது கண்டசாமீகர நியாயம்னு ஒன்று உண்டு. அதாவது வந்து நம்ம கழுத்துல இருக்கிற மணி அதை வந்து இந்த காலத்துல நம்ம ஸ்பெக்ஸ் சொல்லிக்கலாம். அது ஸ்பெக்ஸை போட்டு டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல நம்ம தேடிட்டு இருப்போம்.
திஸ் லைக் ஐடென்டிஃபைங் அவர் ஓன் ஒரிஜினல் செல்ஃப். அதை பண்ணி எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு கண்ணிலேயே இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது எப்பவுமே கண்ணிலேயே தான் இருக்கு. அந்த மாதிரி தான் செல்ஃப் அவேர்னஸும் திஸ் துரியா ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த ஃபோர்த் ஸ்டேட் துரியா ஸ்டேட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ செப்பரேட் ஸ்டேட். It is the undercurrent of all the three states of consciousness, enlightening them. Also, at any point of time, it is not remaining only, அதாவது ஃபோர்த் ஸ்டேட்டுங்கிறது ஒரு ரீச் ஆக வேண்டிய தத்துவம் கிடையாது. அது நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய தத்துவம். பட் என்ன அப்படின்னா, த ஃப்ளோட் சாம், ஒரு பெரிய ரிவர் இருக்கு, ஓகே, அதை வந்து இந்த ஃப்ளோட் சாம் பாண்டுன்னு வச்சுப்போம், ரிவரோ பாண்டோ ஏதோ ஒன்று. ஃப்ளோட் சாம் அப்படிங்கிற வந்து ஸ்வப்னம், சுஷுப்தி, ஜாகிரத் அப்படிங்கிற அவஸ்தை வந்து மேலே அது ஃப்ளோட் சாமா மூடின்னு இருக்கு. அதனால நம்ம அந்த ரிவரோட கிளியர் வாட்டர் அப்படிங்கிற பியூர் கான்சியஸ்னஸை பார்க்க முடியல. எப்போ நம்ம வந்து டிரான்சன் பண்ணி இப்படி தள்ளி விடுறோமோ அந்த ஃப்ளோட் சாமை, அப்போ வந்து we are able to see very clearly the crystalline water and the depth. அதுதான் கான்சியஸ்னஸ். அதாவது கான்சியஸ்னஸ் எப்போ ஓடின்னு இருக்கு, ஃப்ளோட் சாம் மேலே தான் இருக்கு. ஃப்ளோட் சாம்னால நமக்கு கான்சியஸ்னஸ் தெரியல, எப்படி தெரியலையோ அதே மாதிரி லிமிட்டெட் கான்சியஸ்னஸ்னால நமக்கு அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸோட அந்த தாக்கம், அதோட வந்து இது நமக்கு வந்து எஃபெக்டிவ்னஸ் ஆர் வேகம் புரியல. இதுதான் சிவ கிரந்தி, சிவ தத்துவம். அதாவது இப்போ குரு தத்துவத்தை உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இது சொன்னேன். பிகாஸ் இட் இஸ் வெரி ரெலவெண்ட் ஃபார் யூ டு நோ, பிகாஸ் தீஸ் namas are very 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 potent and very pregnant with meaning. So the full லலிதா சஹஸ்ரநாமால இந்த நாமாக்களோட மதிப்பு ரொம்ப 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 அதிகம், ரொம்ப 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 டெப்த், ரொம்ப 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 இந்த பியூர் எல்லாத்தையும் இதுலேருந்து வந்து இந்த நாமாக்கள் இந்த வசினி தேவதா, அதாவது தேவியே கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம். அதாவது சித்தக்னி குண்ட சம்பூத்தாலேருந்து இது ஆரம்பிக்கிறது. சித்தக்னி குண்ட சம்பூத்தால எப்படி வந்து அம்பாள் வந்து கான்சியஸ்னஸ்ல நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல போயிட்டு ரெண்டு கான்சியஸ்னஸாகவும் பரிமளிக்கிறாளோ, அங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த சித்தக்னி குண்ட சித்தக்னி குண்டாவோட எக்ஸ்பிளனேஷனா நம்ம வந்து மற்ற நாமாக்கள் எடுக்கலாம். தேவகாரி சமுத்திதா, உத்யுக்தான சஹஸ்ராபா, சதுர்பாஹு சம்நிவிதா, ராகஸ்வரூபாஷாட்யா, குரோதாகர குசோஜ்வலா, மனோரூபேஷு குந்தண்டா, பஞ்சதன்மாத்திர சாயகா, நிஜாருண பிரபாபுர மத்தியத் பிரம்மாண்ட மண்டலா வரைக்கும், அதாவது அந்த சிதக்னி குண்ட சம்பூத்தை தான் இப்போ வந்து பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேட் வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நிஜாருணா இஸ் ஈக்குவேட்டட் டு சிதக்னி குண்ட சம்பூதாதா நிஜாருண பிரபாபுர மத்தியத் பிரம்மாண்ட மண்டலா. நடுவில் இருக்கிறது ஃபுல்லா அவ எப்படி அதே தான் இது, அதுக்கு நடுவில் எப்படி எப்படி மாறுறா அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், த டோட்டல் காரியம் ஆஃப் அம்பாள் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் ஆல் திஸ் நாமாஸ் டுகெதர். இதை தான் பட்டர் வந்து நம்ம ப்ரீவியஸ் நாமால் நான் கொஞ்சம் விட்டேன் உங்களுக்கு. தஞ்சம் பிரிதில்லை ஈது அல்லது அதை பார்த்துட்டோம். என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். உன் தவ நெறி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இதைதான் மீன் பண்றாரு. உன் தவ நெறின்னா இந்த குண்டலினி யோகத்துல ஃபைனல் ஸ்டேட்டுக்கு என்னால போக முடியல, அதற்கு வந்து எனக்கு வந்து மனசு இல்லை அப்படின்றது. இதையே இந்த நிஜாருண பிரபாபுர மத்தியத் பிரம்மாண்ட மண்டலா அதுதான் வந்து ஆச்சாரியாள் ரொம்ப அழகா தனுச்சாயாபி தருண தரணி ஸ்ரீ சரணிபிர் திவம் சர்வம் உருவீம் அருணிம மக்னாம்
திவம் சர்வம் உருவீம், அதாவது எல்லாத்துலேயும் திவம் சர்வம் உருவீம் எல்லாத்துலேயும் அருளிம மக்னாம், உன்னோட ஒளியினால நீ பிரகாசப்படுத்துற. அதாவது வந்து லிமிட்டெட் கான்சியஸ்னஸ் அன்லிமிட்டெட் கான்சியஸ்னஸா இருக்கிற நீ லிமிட்டெட் கான்சியஸ்னஸா இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துற, லிமிட்டடா இருக்கிற எல்லாத்தையும் லிமிட்டெட் கான்சியஸ்னஸையும் பிரகாசப்படுத்துற, வேர்ல்டுங்கிற சென்டியன்ட் இன்சென்டியன்ட் ரெண்டையும் பிரகாசப்படுத்துற அப்படிங்கிறது தான் இந்த நாமாவோட தாத்பரியம். ஓ